வணக்கம் சார். வணக்கம். முருகனுக்கு நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ நிறைய முருகர் பற்றின விஷயங்கள் தொடர்ந்து நிறைய சந்தேகங்கள் வந்து பக்தர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் வந்து சில சந்தேகங்கள் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்ககிட்ட அதற்கான தெளிவான விளக்கங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ பொதுவாக நாங்கள் வந்து முருகன்கிட்ட வந்து நாங்கள் சரணடையணும் அப்படின்னா, எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு எவ்வளோ விஷயம் நடந்தாலும் சரி, என் அப்பன் முருகன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் சரணாகதி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணணும்? ஸோ அவர் முருகர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவருடைய பிரச்சனைகள்ல இருந்து முருகர் விடுவிப்பாரா? ஒன்றும் இல்லை மேடம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகர் மட்டுமே கிடையாது. எந்த ஒரு இறைசக்திகிட்ட போங்க, சிவபெருமான்கிட்ட போங்க, இருக்கிற நம்ம என்னென்ன இறைசக்தி இருக்கோ எல்லார்ட்டையும் நம்ம தெய்வர்கிட்ட கேட்கறது என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு பல வகையான பிரச்சனைகள் வரலாம். பொருளாதார ரீதியாக வரலாம், உடல்நல பிரச்சனையாக வரலாம். எல்லாமே இருந்தும் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்னு சரி, இதுக்குன்னு தனி ஒரு கூட்டமே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரணாகதி ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு வைத்தியம் பார்க்குறோம். வைத்தியம் பார்க்கும்போது என்னென்னா, அங்கே ஒருத்தர் இருப்பார், அங்கே மருத்துவர், அவர் நம்பி தான் நம்ம போகிறோம். அப்போ அங்கே போகும்போது என்னென்னா, நம்ம உடலை, நம்ம மனசும், நம்ம எல்லாமே அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். எதுனா, அப்பா நமக்கு உடம்பு சரியில்லை, இவர் நமக்கு வைத்தியம் பார்ப்பாரு. அந்த உடல் இப்போ நம்ம கரண்ட்டாக அந்த பிரச்சனை நீக்கிறதுக்காக தான் நம்ம அவர்கிட்ட போகிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. அப்போ நம்ம இறைவன்கிட்டயே நம்ம உடல் ரீதியாகவும் சரி, மனம் ரீதியாகவும் சரி, நம்ம அவர்கிட்ட நீ பார்த்துக்கோ, இன்னைக்கு எனக்கு பிரச்சனையா, நாளைக்கு சாகவே வர விஷயமா இருந்தால் கூட அவரை நம்ம பிடிச்சிட்டோம்னா லைஃப் நம்ம நினைக்க கூட தேவையில்ல, அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போவார். இது நிறைய ஒரு இன்னைக்கும் நம்ம இந்த கலியுகத்தில் நிறைய பேர் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. நான் பார்க்கும் பொழுதும் சரி, நிறைய கோயில்களில் போகும்போது சரி, இன்னைக்கும் சிவனே முருகாவே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்க நிறைய பேர் இருக்கு. இப்போதான் முருகரே தலை தூக்கி வணங்குறோம். நம்ம இப்போதான் முருகர் எல்லா மனசுல பதிகிறாரு. ஆனால் ஒரு சில பக்தர்களுக்கு அவ்வளோவா இல்லை, ஒரு ஆப்ஷனாக தான், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ஷனாக தான் இருக்காங்க. இதையும் வணங்குறாங்க, குலதெய்வ வழிபாடும் பண்றாங்க. ஸோ முருகங்கிறது எல்லாரோட மனசுல ஒரு இஷ்ட தெய்வம் ஆயிடுறாரு. இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பத்துலேருந்து இன்னும் நிறைய கிராமங்களில் இப்போ நம்ம எல்லாமே எல்லார் வீட்லையும் போய் பார்த்தீங்கன்னா பழைய முருகர் படம் இருக்கும். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் ஆகிறத பழைய முருகரோட படம் இருக்கும். அப்போ நான் கேட்பேன், என்னங்க, நான் இப்போதான் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டிஜிட்டலைஸ்டாக முருகரை குழந்தை முருகனாக இருக்கட்டும், பாலமுருகனாக இருக்கட்டும், இந்த கம்ப்யூட்டரைஸ்டு பிக்சர்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த வழிபாடுங்கிறது, முருகரோட வழிபாடுங்கிறது ஆதி காலத்துக்கு முன்னாடியே, நம்ம முன்னோர்கள் முன்னாடியே இருந்திருக்கு. அவங்களோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அப்போல்லாம் உங்களுக்கு மருத்துவமே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காரு. ஒரு குழந்தை பிறக்கணும்னா கூட நிறைய பேர் ஹோம் டெலிவரி ஆயிருக்கு. இது எந்த வகையில சாத்தியம் சொல்லுங்க? அப்போ ஹோம் டெலிவரி பண்றது அவங்க மருத்துவர் கிடையாது. அப்போல்லாம் அந்த ஊர் காலத்துல மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு வைத்தியம் பார்க்குறவர் சொல்லுவாங்க. அப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்காது. அப்போ ஒரே ஒரு சக்தி யாருன்னா முருகப்பெருமானும் இறைசக்தி மட்டும்தான். இந்த ஒரு பிரபஞ்சம் தான் அவங்களை காப்பாற்றி கொண்டு வருது. அப்போ அவங்க வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையும், அவங்க சில வேண்டுதல் வச்சிருப்பாங்க. நான் மடிப்பிச்சை எடுக்கிறேன், நான் நடந்து வரேன், பாத யாத்திரை நடந்து வரேன், நான் படிகளில் நான் முட்டி கால்களோட நான் ஏறி வரேன், உன்னை பார்க்கணும், இது நடந்தாதான் நான் இது கொடுப்பேன்னு ஒரு கமிஷன் பேசிஸ்ல நான் கடவுள் ரீதியாக அவங்க பேசலை. எனக்கு ஆசையா இருக்கு, உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னா இது கடவுள் ஏற்றுப்பார். கடவுள் கேட்கல, இவங்களோட நம்பிக்கை இதுக்கு. ஏன்னா நம்ம கடவுளுக்கு காசு ரீதியாவோ இல்லை பணம் ரீதியாவோ இல்லை மாலை சூடுவது ரீதியாவோ தான் நம்ம பண்ண முடியும் தவிர, அவங்கனால என்னென்ன முடியுமோ அதை அவங்க நிறைவேற்றுறாங்க. இது மட்டும் தான் அவங்களோட நம்பிக்கையா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஒரு சிலர் இந்த வேல்மாறல், கந்தல் அலங்காரம், திருப்புகழ், ஸோ இதெல்லாம் நிறைய பேர் நான் தொடர்ந்து டெய்லியும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு நாள் முடியல. ஒரு சிலருக்கு இந்த இது மூலியமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பொதுவாக இந்த திருப்புகழ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வுக்கான திருப்புகழ் இருக்குது. அதை படித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது முழுவதுமாக நீங்கிடும் அப்படின்னு நிறைய முருக பக்தர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும் போதே இந்த மூன்றுலையுமே எது மிக சிறந்தது? எந்த ஒரு விஷயம் பக்தர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும்? இப்போது இந்த ஒரு திருப்புகளாக இருக்கட்டும், கந்தர் அலங்காரமாக இருக்கட்டும், இந்த முருகரோட புத்தகங்கள் எதுவானக்கும் நீங்கள் வழிபாடாக எடுத்துக்கிட்டுமே, இப்போ நம்ம உடல், ஒரு மனுஷன் உடம்புல கண்ணு முக்கியமா, காது முக்கியமா, வாய் முக்கியமானு கேட்கும் பொழுது, இப்போ உங்களுக்கு 3 விஷயம் இருக்குது, இதில் நான் எது எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் எது சொல்ல முடியும்? நிச்சயமாக எதுவுமே, எல்லாமே ஒரு உறுப்புகள் நமக்கு தேவையானதுதான். கண்ணு இல்லைன்னா நம்ம பார்வையற்று ஆகிடுவோம். இப்போ வாய் இல்லைன்னா நம்ம மௌனம் வந்துடும். நிறைய பேர் முருகருடைய சிலை வழிபாட்டை விட முருகருடைய வேல் வச்சு வீட்டில் வழிபடணும், இந்த வேல் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செய்கிறாங்க. அது உண்மையாகவே அதிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அது உண்மைதானா? நீங்கள் அப்படி யாராவது செஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
தினசரியா எல்லாரோட வீட்லயும் வந்து வேல் வழிபாடு இப்போதைக்கு நான் பார்க்குற காலகட்டத்துல வந்து, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசி மக்கள் மனதில வந்து நம்ம புரிதல் கொண்டு வந்தாலும், இப்பதான் வந்து வேல் வழிபாடு வந்து வந்துட்டு இருக்கு. ம். இந்த வேல் வழிபாடுங்கிறது வந்து முதல்ல வந்து கோயில்கள்லயும், நெறைய நம்ம முன்னோர்கள் வீட்லயும் இது வந்து தனியா வந்து நீங்க கிராமப்புறத்தலாம் பார்த்தீங்கன்னா, வேல் மட்டும் இருக்கும். முருகர் இருக்க மாட்டாரு. ம். அப்ப ஏன்னா நீங்க நெறைய இடத்துல நீங்க வந்து பார்த்துருக்கலாம். முருகர்கிட்ட வேல் இல்லன்னா தான் அந்த தப்பு. ஆனா வேல் இருக்கும்போது முருகர்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா அந்த வேல வந்து நம்ம வழிபாடு பண்ணோம்னா, எந்த வீட்ல வந்து வழிபாடு பண்ணோம்னா, உங்களுக்கு பிரச்சனைகளை விட மனசு நிம்மதி கிடைக்கும். உங்களுக்குள்ளாரையே தைரியமா இருக்கும். ம். தைரியம் உண்டாகும். ஏன்னா முருகர் அங்க வீட்ல உட்கார்ந்துருவாரு. ஓகே. அந்த மாரி ஒரு நிகழ்வு வரும்போது, நம்ம இதுக்கு மேல யாருக்குமே பயப்படவும் தேவை கிடையாது. ம். எந்த பிரச்சனைப்பா நீ கந்தா நீ பார்த்துக்கோ, முருகா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னானே, அந்த குரலே அவருக்கு காதுல கேட்கும். அப்ப அந்த வேல் வந்து அங்க நிக்கும். ஓகே. ஸோ இவ்ளோ மகத்துவம் இருக்கிற இந்த வேல் வழிபாடு ஒருத்தர் எப்படி செய்யணும்? அவங்களோட வீட்ல இருக்கக்கூடிய பெண்களோ, இல்ல ஆண்களோ யார் முக்கியமாக இந்த வேல் வழிபாடு செய்யணும்? ஸோ இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க 48 நாள் செய்யணும், இல்ல 21 நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க. இல்ல ஆண்கள் வந்து 48 நாட்கள் வந்து வழிபடணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த வேல் வழிபாடு முறையாக வீட்ல செய்றது எப்படி? மேடம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 நாளும் 7 வாரங்களும் இதெல்லாமே விட்டுடுங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல நம்ம மூச்சு நிக்கல. மூச்சு இன்னும் இழுத்துக்கிட்டே தான் இருக்கு. அது யார் குடுக்குறது? கந்தப்பெருமான், முருகப்பெருமான் குடுக்குறாரு. அப்ப இந்த 48 நாட்கள்ல தான் நான் வந்து முருகர நான் கண்ணெடுத்து பார்க்கணும். ஒரு விஷயம் வேணும் உங்ககிட்ட, எனக்கு ஒரு விஷயம் வேணும். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் செய்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப முருகருக்கே ஒரு இதுவாயிடும். ம். அப்ப இவன் தேவைக்காக தானே நம்ம கிட்ட வரான். உங்க மூச்சு நிக்கிற வரைக்கும் என்னோட கருத்து என்னன்னா, நான் வீட்ல பண்றது அதான். என் மூச்சு நிக்கிற வரைக்கும் முருகருக்கு வேல் வழிபாடும் சரி, முருகர்கிட்ட காலையிலும் 3 வேளை நான் தொழுகுவேன். ம். அப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னன்னா, நம்ம கூட நம்ம மனதிலையும் சரி, தினசரி வாழ்க்கையிலும் சரி, நம்ம முருகரை உணரலாம். ஓகே. நான் நான் மட்டும் தான் இல்ல, நிறைய ஜாம்பவான்கள் இவங்க மட்டும் தான் வந்து முருகரை உணரணும்னு கிடையவே கிடையாது. எளிய மக்கள் யார் முழு பக்தியோட நான் அவரை கூப்பிட்டேன்னா, கண்டிப்பா அந்த வீட்ல வந்து இருப்பார் மேடம். இது 100% சாத்தியம். ஓகே. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த டாட்டூ வந்து போட்டுக்கிறாங்க. முருகருடைய டாட்டூ வேலாகட்டும், இல்ல முருகருடைய உருவமாகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து டாட்டூவா போடணுன்றங்கிறத நெறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முருகருடைய டாட்டூ ஒருத்தர் போட்டுக்கிறாரு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும்? இந்த டேட்டூ இப்ப இருக்கிற வந்து ட்ரெண்டிங்கான விஷயம் வந்து இப்ப எல்லாரும் வந்து முருகரை பத்தி பேசுறாங்க. அப்போ முருகர் நமக்கு வந்து சக்தி வாய்ந்து கொடுப்பாரா? ஏன்னா ஒரு சில நண்பர்களே வந்து என்ன கேட்டிருக்காங்க. என்னங்க முருகரை பத்தி இப்படி பேசுறீங்க? அப்போ முருகர்கிட்ட போனா எல்லாமே கொடுப்பார். அப்ப நீ தேவைக்காக மட்டும்தான் நீ இறைசக்திகளை தேடிட்டு இருக்கியா? அப்போ காசாலையும் நிறைய விஷயங்கள் வாங்க முடியாது நிறையவே இருக்கு. ஒரு உயிர் போயிடுச்சுன்னா பணம் எவ்வளவு கொடுத்தாலும் அது வாங்கவே முடியாது திரும்பி. அப்போ டேட்டூ போடுறதுக்கு என்னன்னா அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பங்கள். அதை நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா முக்கியம் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, டேட்டூ போடுறதாலேயோ இல்லை நீங்க பச்சை குத்துறதாலேயோ வந்து முருகரோட அன்பை நீங்க காட்டணும் அப்படின்னா, மனசை ஓப்பன் பண்ணுங்க, உள்ள இருக்கிறத சுத்தம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா முருகரே உங்க கூட உட்காந்துருவாரு உள்ள. இந்த டேட்டூ போடுறதால மட்டும்தான் வந்து முருகா என்னை பார்க்கணும், நான் முருகர் பக்தம்பா அப்படின்னு வந்து எதுவுமே பண்ணவே தேவை கிடையாது. முருகருக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் ஒரு சிங்கிள் மூமெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம தூங்கி எழுந்ததுலேருந்து இன்னைக்கு நாட்கள் முடிகிற வரைக்கும் நம்மளை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து இப்போ முருக பக்தராக இருக்கட்டும், சிவன் பக்தராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க அடியார்களை வந்து கடவுள் பார்த்துட்டே தான் இருக்காரு. நீ என்ன இன்னைக்கு பண்ணுற? இப்போ எனக்கு ஃபேவராக நீ பண்ணுறியா? என் பையன் நீ என் பேரை காப்பாற்றுற மாதிரி நீ பண்ணுறியான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அப்புறம் நம்ம வந்து பார்க்கணுன்னு சில பக்தர்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. பாம்பன் சுவாமிகளை நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவோ நாட்கள் வருஷங்கள் கணக்கா வந்து தவம் இருந்திருக்காரு. நம்ம பாம்பன் சுவாமிகள் கதைகளும் உங்களுக்கு தெரியும். தவம் இருந்திருக்காரு. இப்ப இவங்க 2 பேருக்குமே என்ன தேவையா இருந்தது வாழ்க்கையில? அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஒரே ஒரு ஆள் முருகர் மட்டும்தான். இறைசக்தி மட்டும் எப்பவுமே பாத்தீங்கன்னா இயற்கையை வந்து சோதிக்கவே கூடாது. நம்ம இயற்கையும் பிரபஞ்சத்தையும் நம்ம சோதிக்கவே கூடாது. இது 2த்தையும் நம்ம சோதிச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அதோட ரிவோல்ட் நமக்கு வேற மாதிரி இருக்கும். இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, அப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வேற, அப்ப இருக்கிற காலகட்டம், அப்ப யுகங்கள் வேற. அப்போ வந்து தவமா இருந்து முருகர் பெருமான் மட்டும்தான் நமக்கு தேவைன்னா, இப்ப நான் வந்து சொல்றேன், நேத்து எனக்கு முருகர் காட்சி கொடுத்தாருன்னா யாராவது ஒருத்தர் நம்புவாங்களா? ஒருத்தரும் நம்ப மாட்டான். இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இவன் கிடக்குறான், அவன் சொல்லுவான், இவன் ஆளும் சரியில்லை, இப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், எனக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு தெரியும். ஆனா நான் சொன்னாலும் நம்பவே கூடாது. ஏன்னா இந்த கலியுகத்துல வாய்ப்பே கிடையாது. நம்ம அவ்வளோ தினசரியா தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நம்ம மனுஷன் பிரிவு எடுக்கிறது என்னன்னா, செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒரு பிராச்சித்தம் தேட தான் நம்ம கடவுளே நம்ம நோக்கி போறோம். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே அட்மோஸ்ட் டாப் எண்ட் நீங்க என்ன தப்பு வேணா பண்ணுங்க. ஒரு டைம் உங்களுக்கு ஒரு செகண்ட் யோசிப்பீங்கல்ல, பின்னாடி திரும்பி பார்ப்பீங்கல்ல, அப்போ முருகர்கிட்ட டோட்டலா உங்களுக்கு சரண்டர் எடுத்துருங்க.
நீங்க பண்ணது எல்லாமே உங்க விதியே மாத்தி கொடு தெய்வம்னா முருகப்பெருமான் மட்டும்தான். உங்க விதியே மாத்தி கொடுத்துருவாரு.